கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த 2 வருஷத்துக்கு மேலே கை கால் வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிஎட் படிச்சுட்டு முடிக்க போகிற டைமில் எனக்கு இந்த வலி ஆரம்பிச்சது. எக்ஸாம் டைமில் என்னால் எழுதவே முடியாது. டெய்லி இன்ஜெக்ஷனும் பெயின் கில்லரும் போட்டுட்டு போய் தான் நான் எக்ஸாமே எழுதிட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கீழே உட்கார முடியாது, டாய்லெட் போக முடியாது, வெயிட்டானது எதுவும் என் கை வச்சு என்னால் தூக்க முடியாது. எனக்கு ட்ரெஸ்ஸு கூட எங்கள் அம்மா தான் போட்டு விடணும், குளிப்பாட்டி விடணும். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நைட்டில் திரும்பி படுக்கிறதுக்கும் என்னால் முடியாது. எந்திரிச்சு திரும்ப முடியும், படுத்துட்டே என்னால் திரும்பி படுக்க முடியாது, கீழே உட்காரவும் முடியாது. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு வரணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. கடைசியில் ஜூன் மாதம் வந்தேன். வந்தப்போ எனக்கு ரொம்ப அலக்கழிப்பு இருந்தது. அதை நான் உணர்ந்தேன். தொடர்ந்து இன்ன வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் இந்த கூட்டத்துக்கு வந்து சாட்சி சொன்னப்போ படிப்படியாக மாத்திரையை குறைச்சிருக்கேன். கர்த்தர் எனக்கு இனிமே என் மாத்திரையை எடுக்காதபடிக்கு கிருபை செய்யணும்னு விசுவாசத்தோடு நான் சொல்லிட்டு போனேன். 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு, நான் பெயின் கில்லர் போடவே இல்லை. கீழே உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியுது, என்னால் என்னோட வேலைகளை என்னால் செய்ய முடியுது, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டதுலேருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பைக் ஓட்டும்போது பேலன்ஸ் பண்ண முடியாது என்னால். என் குழந்தைங்கள நான் தான் கொண்டே ஸ்கூலில் விடுவேன், ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கனால. ஆனாலும் ஒரு பயத்தோடையே நான் போயிட்டு வருவேன். மாமனார் மாமியார் அம்மா எல்லாரும் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்து போன்னு. அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் என்னை ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றினார். கூடவே தூதர்கள் அனுப்பி என்னை காத்து வழி நடத்தினார். இப்போ நான் நல்லா பைக் ஓட்டுறேன், என்னால் எல்லா வேலைகளும் செய்ய முடியுது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 2 ஆண்டு காலம் திரும்பி படுக்க முடியாது, டாய்லெட் போக முடியாது, ஆடைய மாத்த முடியாது. அவங்க தாய் தான் ஆடை மாத்தி விடணும். அந்த சூழ்நிலையில தான் இந்த பிள்ளை இந்த மீட்டிங்க்கு வந்தா. ஜப வேளையில் ஆண்டுடைய வல்லமை இறங்கின உடனே இவளுக்கு வைக்கப்பட்ட மாந்திரிகத்தின் கிரியைகள் அழிய ஆரம்பித்தது. இவளுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி கத்த ஆரம்பிச்சது. Glory to Jesus. Oh Rabba Shama Shama Haba. Oh Rabba Haba Haba. Oh Rabba Haba Haba Haba. Oh Rabba Haba. Glory to Jesus. Touch. Haba 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 Haba. Glory. Glory. Shiva Baba. Glorious Jesus. Glorious Jesus. வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுங்க. ஓ ரபா ரபா ரபா. Glory. 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 எல்லா தீய ஆவிகள் கால்களை கட்டி இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன். Glory. ஓ ரபா ஹபா ஹபா ரபா ஹபா. என்னுள்ளம் ஏங்குதையா உயிருள்ள
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த அற்புதத்தை கேட்போம். உனக்கு என்ன வியாதி இருந்தது, எவ்வளவு காலம் இருந்தது, என்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தீங்க, இன்னைக்கு உனக்கு இயேசு என்ன செய்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். எனக்கு 1.5 வருஷத்துக்கு மேல கை காலில் ரொம்ப வலி இருந்தது. ஒவ்வொரு டாக்டரா போய் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. வாத நீர், முடக்குவாதம், ஒவ்வொன்றும் சொன்னாங்க. ஸ்டீராய்டு மாத்திரையா சாப்பிட்டுட்டு இருந்தேன். கால் வீக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஹோமியோபதி எடுத்தேன். கீழே உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப வலியா இருக்கும். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருந்து. ஆனா இங்க வந்த பிறகு கர்த்தர் எனக்கு நல்ல சுகம் கொடுத்தா. என்னால ஓட முடியுது. என்னால நடக்கவே கஷ்டமா இருக்கும். நல்லா ஓடுவேன். உட்காந்து எந்திரிக்க முடியாது. நான் தரையில உட்காந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. இன்னைக்கு உட்காந்து நானா எந்திரிச்சேன். இந்த அளவுக்கு நான் ஃப்ரீயா உட்காந்து எந்திரிக்கல. ரொம்ப வலியோட, ரொம்ப பல்ல கடிச்சிட்டு தான் உட்காந்து நான் எந்திரிப்பேன். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தா. இந்த சகோதரிக்கு 1 ஆண்டு காலம் டாக்டர்ஸ் அது வாதம், முடக்குவாதம்னு சொல்லிட்டாங்க. உட்கார முடியாது. படுத்தாச்சுன்னா பிறல முடியாது, பிறண்டு படுக்க முடியாது, பிறண்டு படுக்க முடியாது. படுத்தா பிறண்டு படுக்க முடியாது, படுத்தா எந்திரிக்க முடியாது, நடக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு என் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? குதி பார்ப்போம். ஆண்டவர் செஞ்சிருக்கிறதை பார்ப்போமா? இன்னும் குதி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து குதிக்க வச்சிருக்கிறார். நடக்க முடியாத அவளை, எந்திரிக்க முடியாத அவளை ஆண்டவர் உட்கார்ந்து எந்திரிச்சு இப்ப படுத்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வேகமா ஓடு பார்ப்போம். ஓடு ஓடு ஓடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். ஓடிவா ஓடிவா. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தான் இந்த அற்புதத்தை செய்கிறவர். அந்த பொல்லாத மாந்திரியத்திலிருந்து இயேசு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தார். இங்க வந்து ஜெபித்துட்டு போனதுக்கு அப்புறம் மாத்திரையை குறைச்சிக்கிட்டே வந்திருக்கா. கடந்த 2 மாசமா சுத்தமா மாத்திரையை நிறுத்தியாச்சு. மாத்திரை சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் வலி இல்லை. இப்ப ஓட முடியுது, நடக்க முடியுது. கொஞ்சம் தலை ஓடிட்டு பார்க்க. வேகமா ஓடிவா. ஓடிவா. திரும்பி கூட படுக்க முடியாத இவளுக்கு ஓடுற நிலைமை வந்து இப்ப ஆண்டவர் அவ பிள்ளைய ஸ்கூலுக்கு ஸ்கூட்டியில கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. திரும்பி படுக்க முடியாத இவ இப்ப ஸ்கூட்டர் ஓட்டுறதையும் பாப்போமே. போமா. மாத்திரையை நிறுத்த வைத்து பழையபடி ஸ்கூட்டி ஓட்டுற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா அந்த இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். glory to Jesus. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா.